தன்னுடைய மனைவியில் ஒரு மாரியம்மனையும் காளியம்மனையும் அந்த தாயையும் பார்த்தவர் அந்த திருமேனியில பார்க்காம இருப்பாரா? அப்படிப்பட்ட பக்தி. கண்ணை மூடினால் பக்தி, கண்ணை திறந்தால் பக்தி. அன்னை சாரதா அர்ப்பணிப்புன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தம். முழு வாழ்க்கை, ஐயோ என் புருஷன் சாமியாரா போயிட்டானே அப்படிங்கிற நினைப்பு இல்லாம, விவேகானந்தர் பிறகு சொல்கிறார், இந்தியா மட்டும்தான் ஒரு பூமி. ஐயா யாரும் தெரியும்ல, ராஜ வம்சம், ராஜ பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நின்னுகிட்டு இருந்த குடும்பம். அப்படிப்பட்ட பரம்பரை கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு காவி உடை போட்டிருக்கக்கூடிய சாமியாரை பார்த்து கால் விழும். அதுதான் இந்தியா. அதான் இந்தியா. உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அரசர்களும் அரச பரம்பரையும் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொன்ன காவி துறவிகள் புன்னால் நிற்கும். பெரிய சேர வம்ச மன்னர்களுடைய பலருடைய பெயர் தெரியாத நமக்கு. அப்படிப்பட்ட பதவி வேண்டாம் என்று வந்த இளங்கோவடிகளை தெரியாமல் ஒருவரும் இருக்க முடியாது. அதுதான் துறவினுடைய மகிமை. அப்படி முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை சாரதா. தன்னுடைய கணவனை தவிர வேறு எதுவும் கிடையாது. கணவனும் கடவுள், நானும் கடவுள், எல்லா இடத்திலும் கடவுளை பார்க்கக்கூடிய தன்மை. இந்த ராமகிருஷ்ண மடம் ஏன் தஞ்சாவூர் மாதிரியான ஒரு பகுதியில, அதுவும் ஒரு புறநகர் பகுதியில ஏன் இங்க ஒரு ஆசிரமத்தை துவக்கணும், ஏன் ஒரு மடத்தை வைக்கணும்? மெட்ராஸ்ல மயிலாப்பூர்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு, பத்தாதா? அங்கங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மெயின் இடங்களை மட்டும் வச்சுட்டு ஒரு விஷயம். அவர்கள் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு தேடி வர விரும்புகிறார்கள். விவேகானந்தருடைய வழியில் வந்தவர்கள். நான் எங்க இருக்கிறேனோ அங்கு நீ வா அப்படின்னு சொல்லல. நீ எங்க இருக்கிறியோ அங்க நான் தேடி வர. அதனாலதான் உனக்கு பக்கத்துல நீ என்னமோ ஒண்ணு காலைல கூப்பிட்டாங்களே, காலேஜ்ல வர சொல்லிட்டாங்களே, ஓட சொல்லிட்டாங்களே, உட்கார சொல்லிட்டாங்களே, எப்போ விடுவாங்கன்னு தெரியலையே. ஐயா வேற சொல்லிட்டே இருந்தார், பாண்டியோட பேச்சு அவளா கேட்க உட்கார்ந்துருக்க, பாண்டியோட பேச்சு. நான் எங்க சார் உட்கார்ந்து? அவ்வளவு விஷயம் ஏன் நடந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்க? இதுதான் அன்பு, இதுதான் பக்தி. உனக்கு தெரியாமலே உன்னுடைய குருநாதர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள்.